வணக்கம் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஸ்மோஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா PKXD. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு தரமான ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்ம டெய்லி லைஃப் பேஸ் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். யார் அவன் இங்கே நின்றுட்டே இருக்கான் பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளோட அவதார் கைஸ். இப்போ நம்மளோட அவதாரை நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம். சரி, ஃபேஸுக்கு எது வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இது இருந்துச்சு ஃபேஸ், இதுவே ஓகே தான் கைஸ். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலுக்கெலாம் காசா 500 நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஒரு 1,20,000 இருக்குது. 100 gems இருக்குது. சரி, ஹேர் ஸ்டைல் போட்டு பார்க்கலாம். எல்லாம் ஷூட் ஆகுது. என்னடா இவன் யோகி பாபு மாதிரி இருக்கான். இது என்னது, ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி இருக்குது. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்லால. இது என்னடா பொண்ணு. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்தது. சரி, அதாவது காசுக்கு வாங்குற ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இருக்கா பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குது. ஜாப்பனீஸ் ஹேர் ஸ்டைலு, ப்ளூ கலர் பாருங்க காய்ஸ். ஆண்ட்ரே ரசல் ஹேர் ஸ்டைலு. சரி வாங்க போகலாம். வேறு என்னது இருக்குது, இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைலே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம இதுவே வச்சுப்போம் காய்ஸ். ஷர்ட் மாட்டுவோம் நம்ம போயிட்டு. இது நல்லா இருக்குது. ஏதாவது வாங்க முடியுதா பார்க்கலாம் ஷர்ட்டில் வச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கலர் கூட நல்லா தான் இருக்குங்க காய்ஸ். இல்லை, இந்த ரெட்டு 2000 தானே போடும். ஓகே, போட்டாச்சு. என்னடா இது ஸ்கர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கேர்ள் அவதாருக்கு ஷார்ட்ஸு. இந்த பிளாக் பேண்ட் போடுவோம், கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப் போடலாமா இல்லை வேணாமா யோசிக்கிறேன். இருங்க, அதை போட்டு பார்ப்போம் செட் ஆகுதான்னு. என்ன காய்ஸ், இவ்வளோ பெருசாக மண்டைக்கு இவ்வளோ பெரிய கேப் கொடுத்துருக்காங்க அவனுக்கு. வேறு என்ன போடலாம். இது என்னது, ஏதோ இந்த கேப் போட்டு பார்ப்போம். பிளாக் கலர் இதுமாரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியல இவனுக்கு. இந்த கவுபாய் ஹேட் போடுவோமா? சரி, இப்போதைக்கு இந்த கவுபாய் ஹேட் போட்டுப்போம். சரி, வேறு பார்க்கலாம். ஷூ இந்த பிளாக் கலர்லலாம் இருக்குது. இதுவே நல்லா தான் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ஸு மாற்றுவோம். ஸ்பெக்ஸு ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது, ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்குது. இது கூட நல்லா தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்ம ப்ளூ ஸ்பெக்ஸே போடுவோம். பின்னாடி பேக் பேக் இப்போதைக்கு ராக்கெட். இப்போதைக்கு நம்ம காசு சேவ் பண்ணி வைப்போம். இந்த கேம் எந்த மாதிரின்னு தெரில, தேவைப்படுமான்னு. சரி, இப்போதைக்கு அந்த இது மட்டும் ஷர்ட் மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கட்டானா எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். இந்த கட்டானா பிடிச்சிருக்கு. இது என்னடா பேகு, வாயை திறந்துட்டு வேறு இருக்குது. என்ன அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த விங்ஸு கூட நல்லா இருக்குது காய்ஸ். 8,000 ரூபாவா வாங்கிடலாமா பேசாமல்? இது கூட 8,000 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குது. ஓ காய்ஸ், இது பாருங்கள் கெத்தாக இருக்குது. 12,000. காசு போனாலும் போட்டோன்னு சொல்லிட்டு வாங்கிடலாமா இதை? சரி, வாங்கிடலாம் காய்ஸ். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வாங்கிடலாம். பைக் கொடுத்துடலாம். 14,000 டோட்டலாக இருக்குது. என்னடா நேம் இது, பவர்ஃபுல் பஃபலோவா? ஆனால் நம்ம கேரக்டர் பாருங்கள் கெத்தாக இருக்குது. பவர்ஃபுல் பஃபலோவா கைஸ்? மாற்ற பார்ப்போம் நம்ம. பவர்ஃபுல் பஃபலோ வேணாம். நம்ம சேனல் பேர் வச்சு பார்ப்போம். காஸ்மோஸ். ரெஜிஸ்டர் அண்ட் ப்ளே கொடுப்போம். சரி, இப்போதைக்கு பிளேயர்ஸ் கெஸ்ட்டே கொடுப்போம். நம்ம பேர் ஓகே, காஸ்மோஸ் ஓகே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, லோட் ஆகுது. இந்த லோட் ஆகிற கேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லான்னு வந்தேன். அதுக்குள்ளே லோட் ஆகி முடிச்சிருச்சு. எடுத்தோடனே 500 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதான் ஜாய்ஸ்டிக்னு காட்டுறாங்க நம்மளுக்கு. ஏதோ வாட்ச் மாதிரி இருக்குது. சும்மா இது ஏதோ ஆடு மாதிரி ஐஸ். என்னடா இது, வீடு இத்தனோன்னு இருக்குது. இதான் வீடா?
சரி வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதான் நம்ம வீடு நினைக்கிறேன். அதாவது இப்போயாச்சும் லைக் பண்ணுங்கள் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா அட்லீஸ்ட்டு 50 லைக் ஆச்சு இந்த வீடியோவுக்கு வேணும். அதனால் பண்ணிடுங்க மறக்காமல். ஏதோ ஹோம் சிம்பிள் கொடுக்குறாங்க. ஃபர்னிச்சர்ஸ். ஓ என்னடா காசு சும்மாவே தராங்க. ஃபர்னிச்சர்ஸ் இல்லை நம்ம வீடை அரேஞ்ச் பண்ணுறது கைஸ். இது அப்புறமா பார்த்துப்போம். ஃபஸ்ட் நம்ம வீடை சுற்றி பார்ப்போம். இது இத்தோண்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடமா? நம்ம வீடே கெத்தாக இருக்குது கைஸ். சேரில் உட்காருவோம் கொஞ்ச நேரம். என்னடா டிவியில் ஓடுது? ஆமாம், பின்னாடி ராக்கெட்டை காட்டி பறக்க விட்றாங்க கைஸ். காமெடியாக இருக்குது. சேனல் மாற்ற முடியுமா? டேய் இதெல்லாமாடா டிவியில் போட்டு காட்டுவீங்க? இதெல்லாம் நாய் தலையாட்டுது. இதெல்லாம் ஒரு சேனல்னு வச்சுருக்காங்க. ஹாட் டாக் டான்ஸ். இது பாட்டாக எனக்கு டுங் 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 தான் ஞாபகம் வருது. அந்த இட்டாலியன் பிரெயின் ராட்டு. வேறு ஏதாவது திருப்பாதையெல்லாம் வருது. சரி வேறு என்ன இருக்குது பார்ப்போம். இங்கே ஒரு டேபிள் இருக்குது. விண்டோ. டேபிளில் உட்கார முடியுமா? உட்காரலாம். வேறு என்ன இருக்குது? ஏதோ கேரட் மாதிரி போட்டிருக்கு. பர்கரா? சாப்பிடுவோம். சாப்பிட முடியுது. சரி வாங்க. இது சிங்க் ஏதாவது கிளிக் பண்ணி பார்ப்போம். சிங்க்கு திறந்தால் தண்ணி வருமா? ஆமாம், தண்ணி ஃபுல்லாகுது. ஆனால் வெளில வர மாட்டேங்குது. எதுக்குன்னு தெரில. கை கழுவத்துக்கா? சரி வாங்க ஃப்ரிட்ஜு திறந்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜு திறந்தால் கேக் வருது. திருப்பி தரோம். கேக் தான் இருக்கா? என்னடா ஃப்ரிட்ஜை திறக்க முடியல ஆனால் கேக்காக வருது. இது என்ன இது பிளாக் கலரில்? ஓ இதான் பாத்ரூமா? என்ன இது? மேட்டு, ஷவரு. சரி குளிப்போம். ட்ரெஸ்ஸு போட்டே குளிக்கிறான் அசிங்கமே இல்லாமல். என்னடா கையில் கேக் வச்சுருக்க? சாப்பிடுது. குளிச்சு முடிச்சாச்சு. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணி விடுவோம். டாய்லெட்லாம் இருக்குது. உட்காருவானா கொடுத்தா? ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் ஆகுது கைஸ். உட்காந்துட்டான். டெய்லி வீடியோவில் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே இங்கே உட்காந்து போகிறேன். ஏஞ்சிட்றான். நம்மளோட ஒரு பெட் இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப் ஒன்றும் தோணா போகல. லைட் இருக்குது. ஏதோ லைட் மாதிரி ஏதோ இருக்குது. பெட்டு கொடுத்து பார்ப்போம். பார்த்துட்ருக்கான். ஃபோன் பாருந்தா. சரி வாங்க இப்போதைக்கு நம்ம வீடோட டூர் பார்த்தாச்சு. ஹோம் டூர். சரி இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம பேர் போட்டிருக்கான். காஸ்மோஸ்னு போட்டிருக்கு. என்னடா விசிட்டர் 0 லைக் 0 லைக் நம்ம போட்டு விடுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு லைக்கே நம்மளுக்கு தான். ஒரு லைக் வந்துச்சு பார்த்தீங்களே. நம்ம தான் போட்டோம். எதுக்கு இவ்வளோ பெருமை? 500 காயின்ஸ் கிடச்சிருக்கு. சும்மாவே இந்த கேமில் கொஞ்ச நேரம் விளையாடவே காசு கிடையாது கைஸ். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. சரி போய் சுற்றி பார்ப்போம். லைட்டாக லேக் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைஸ் இந்த கேமு. சரி ரோட்டில் போவோம். என்னடா வீடு? என்னடா அது ஸ்பைடர் மாதிரிலாம் இருக்குது. இன்னும் ஜப்பான் மாதிரியே, ஜாப்பனீஸ் வீடு மாதிரியே இருக்குது பார்க்க. என்ன எத்தனை லைக்ஸ்? 1543 லைக்ஸா? விசிட்டர்ஸ் 1 தான் இப்போதைக்கு இருக்காங்களா? சரி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த வீடு செம்மையாக இருக்குது கைஸ். கடைசியாக நம்மகிட்ட காசு கிடச்சிருந்தா இந்த வீடை வாங்கணும் கண்டிப்பாக. பார்க்கலாம் இந்த வீடு உள்ள. என்னடா இது? பார்ட்டி பாப்பரில் வச்சு இப்படி வச்சுருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது கைஸ். டான்ஸ்லாம் ஆடுறான் பார்த்தீங்களா? ஏய் சரி போதும் நீ டான்ஸ் பண்ணது. கைஸ் இந்த வீடே தரமாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக டான்ஸ் ஸ்டேஜு அப்படின்ற ஜாப்பனீஸ் இன்டீரியர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஏதோ ராஜா மாதிரி சேர்லாம் இருக்குது. நம்ம தான் அப்படியே இந்த உட்கார மாதிரி. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது இந்த வீடு. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆனால் இந்த சைடில் ஸ்டெப்ஸ் ஏதாவது போதும். ஆமாங்க கைஸ் மேலே வேறு ஒரு ஃப்ளோர் போகுது. என்ன பாண்டாலாம் இருக்குது கைஸ். ஃபுல்லாக செடியாக இருக்குது. வேறு என்ன இருக்குது பார்ப்போம் இந்த வீட்டுக்குள்ளே. கிச்சனே இவ்வளோ பெருசாக இருக்குது. கேக் தான் எங்கேயோ இருக்கானா? பீஸாவா? ஆனால் பீஸா எடுக்க முடியல. ஏதோ பாண்டா ஃப்ரிட்ஜு. பீஸா கிடச்சிச்சு கைஸ். சூப்பராக இருக்குது இந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. இந்த வீடு எப்படியாச்சும் நம்ம வாங்கணும். ஏதோ ஜூஸ் இருக்குது.
ஏதோ இந்த பொண்ணு தான் ஓனர்னு நினைக்கிறேன். குட் பக்குன்னு ஏதோ இருக்குது. இல்லை இது வேறு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடே பாருங்க கைஸ். இது என்னது பாத்ரூமா? இது எனக்கு தெரிஞ்சு பெட்டு இதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்விம்மிங் மாதிரி தான் கைஸ். லைட்டாக லாக் ஆகுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பெட்ரூம் பாருங்க கைஸ். 3 பெட்டு, வார்ட்ரோபு, கண்ணாடியில் ஒன்றும் பார்க்க முடியல. ஆனால் பாருங்க கைஸ், வீடு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த சேரு, சோஃபா செட்டு. இது என்னதுடா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. பாண்டா ஏதோ போட்டிருக்கு. டோனட் கிடைக்குது. டோனட்டுக்குன்னு ஒரு தனி இடமேவா? என்ன கைஸ் வீடு இது இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க? சரி திருப்பி கீழே போவோம் வாங்க. எமௌண்ட்லாம் இல்லை இருக்குது, போட்டு பார்ப்போம். என்னடா பண்ணுறான்? என்னடா ஸ்டெப் இது? வேறு ஏதாவது எமௌண்ட் போடு. அங்கே போய் எமௌண்ட் போட டான்ஸ் ஸ்டேஜ் இருக்குது, அங்கே போய் போடுவா. போட அப்படிதான். சரி போதும் வா, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவோம். ஓனர் பார்த்தா துரத்தி அமுச்சு விட்ற போகிறான். இந்த வீடு ஆனால் நிஜமாவே நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் அப்கமிங் பார்ட்டில் நிறைய லைக்ஸ் போட்டிங்கன்னா இந்த கேம் நிறைய விளையாடலாம். இந்த வீடுக்கு நானும் ஒரு லைக் கொடுக்கலான் இருக்கேன். ரைட்டு அவங்க கொடுத்துருவோம் லைக். இதுதான் இப்போ இந்த இடம்லாம் வீடு இருக்க இடமா? ஆனால் இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு இடம் இருக்குது. ஆனால் இதை பாருங்கள் கைஸ், இது வீடு இல்லாமல் அந்த டவர் மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒரு லாபி, ப்ளே கிரவுண்டு, அதான் இந்த இடம் பேர் வந்து ப்ளே கிரவுண்டு. நம்ம வந்து இங்கே போனோன்னா இங்கே ஃபுல்லாக ஷாப்பு, பெட் அனிமல்ஸ் வாங்கலாம், கேம் வாங்கலாம், வேலை செய்யலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஈவெண்ட்டு, ரேஸ்லாம் நடக்கும். இந்த இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வீடு ஒன்றுமே இருக்காது. நம்ம வந்துட்டு போகிறதுக்கு தான். பாருங்கப்பா, ஜெயண்ட் ஃபெரிஸ் வீல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை போக முடியுதா பார்ப்போமா வாங்க. பார்த்தோன்னே எனக்கு அதான் அட்ராக்ட் ஆச்சு. போக முடியும்னு தான் நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாக வாட்டர் மேலாம் வந்துருக்கு. அதெல்லாம் ஒரு கேம், அதில் ஒரு வேலை மாதிரி. ஏறிட்டோம் கைஸ். வாவ், நம்ம ஃபெரிஸ் வீலில் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போமா நம்ம? ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது, எடுத்துப்போம். ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஷேர் ஆன் ஃபீடு வேணாம் இப்போதைக்கு, இது நம்மளே வச்சுப்போம். சரி இப்போதைக்கு இறங்கிப்போம் கைஸ் ஃபெரிஸ் வீல்லேருந்து. இறங்கிட்டோன்னே கீழே வந்துடுவோம் நம்ம, அந்த மாதிரி. ஓகே நல்லா இருக்குது இது. PKXT. இந்த ஃபெரிஸ் வீல் பின்னாடி இன்னொரு ஃபோட்டோ இங்கேருந்து எடுக்கணும். இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கைஸ். கேமரா எடு, ஃபோட்டோ எடு. ஓகே, இங்கேருந்து ட்ரோன்லாம் இருக்கா? ட்ரோன்லாம் இருக்குது கைஸ். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். யாரா அவன்? ஓகே நல்லா இருக்குது. சேவ் பண்ணியாச்சு. ஃபீட்லேயும் இதை போட்டுருவோம் கைஸ். ஃபீல்டில் போட்டாச்சு. நம்மளே ஒரு ஹார்ட் போடுவோம். சரி வாங்க இங்கேருந்து போவோம். இந்த ஃபவுண்டைன் கூட நல்லா தான் இருக்குது. நிறைய இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பார்ட் 1. உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 50 லைக்ஸ் ஆச்சு வந்தால் நான் பார்ட் 2 போடுறேன். இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட காஸ்மோஸ். ஒரு டான்ஸ் ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம். கங்கம் ஸ்டைல் போடு. கங்கம் ஸ்டைல். பாய் காய்ஸ்.